குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா பட்டன்ஸ் இன் த அவுட்புட். இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த அவுட்புட் ஃபிகர் யூ கேன் see few buttons at the bottom left corner. பாட்டம் சைடில் லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ். Let us see the use of these buttons. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ். இதுதான் வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டன் வந்து ஹோம் பட்டன். ஃபஸ்ட்டு பட்டன் என்ன பட்டன்? ஹோம் பட்டன். இது வந்து ஹோம் பட்டன். அடுத்தது பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்டு. இது ஃபார்வேர்ட் பட்டன். ஃபார்வேர்ட் அண்டு பேக்வேர்ட் பட்டன். ஸோ இது வந்து என்னது? பேன் ஆக்சிஸ் பட்டன். இது வந்து ஜூம் பட்டன். இது என்னது? கான்ஃபிகர் சப்ப்ளாட் பட்டன். இது சேவ் ஃபிகர் பட்டன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டன்ஸ். ஓகே, இதில் வாட்ஸ் யூஸ் ஆஃப் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பட்டன். ஹோம் பட்டன் அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஹோம் பட்டன் வில் ஹெல்ப்ஸ் ஒன்ஸ் யூ ஹாவ் பிகின் நேவிகேட்டிங் யுவர் சார்ட். ஸோ ஹோம் பட்டன் பார்த்தீங்கன்னா, the home button will help once you have begun navigating your chart. If you ever want to return back to the original view, you can click on this. ஸோ இந்த ஐக்கான் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஹோம் ஐக்கான் இது வந்து பிகினிங்கில் இருக்கக்கூடிய ஐக்கான். இது வந்து நேவிகேட்டிங் சார்ட். நம்மளுடைய சார்ட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரிஜினல் வியூ இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் பட்டன். ஃபார்வேர்ட்னா ஸோ முன்னாடி, பேக்வேர்ட்னா பின்னாடி. தீஸ் பட்டன்ஸ் கேன் பி யூஸ்டு லைக் த ஃபார்வேர்ட் அண்டு பேக்வேர்ட் இந்த யுவர் ப்ரௌசர். நம்ம ப்ரௌசரில் வந்து ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் பட்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து யூஸ் பண்ணணும். You can click this to move back to the previous point you were at or forward again. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ்க்கு போகலாம், அல்லது பின்னாடி வரலாம், முன்னாடி போகலாம். அதான் வந்து ஃபார்வேர்ட் அண்டு பேக்வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். பேன் ஆக்சஸ் அப்படின்னா, பேன் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், திஸ் கிராஸ் லுக்கிங் buttons allows you to click it and then click and drag your graph around. நம்ம வந்து கிராஃப் வந்து என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், ஆக்சிஸ். ஸோ அடுத்தது வந்து ஜூம் பட்டன் ஒன்று பெருசு வந்து சின்னதாகவும், சின்னது வந்து பெருசு பண்ணுறோம். ஜூம் பட்டன் let us you to click on it, then click and drag the square that you would like to ஜூம் இன்ட்டு ஸ்பெசிஃபிக்கலி. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம வந்து அப்படியே ஜூம் பண்ணிக்கலாம். ஜூமிங் இன் வில் ரிக்வயர் ஏ லெஃப்ட் கிளிக் அண்ட் ட்ராக். லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். யூ கேன் ஆல்டர்னேட்டிவ்லி ஜூம் அவுட் வித் ரைட் கிளிக் அண்டு ட்ராக். நம்ம வந்து ஜூம் விட்டு வெளியே வரணும்னா நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோம்னா நம்ம வந்து ஜூம் அவுட். இது வந்து ஜூம் அவுட். லெஃப்ட் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஜூம் இன்னு, ஜூம் அவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் இன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஜூம் இன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் இன்னு, லெஃப்ட் கிளிக் அண்டு ட்ராகு. ஜூம் அவுட்டு, ரைட் கிளிக் அண்டு ட்ராகு. ஸோ அடுத்தது கான்ஃபிகர் சப்ப்ளாட். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திஸ் பட்டன் allows you to configure various spacing option with your figure and plot. நம்மளுடைய ஃபிகர் அண்ட் பிளாட்டில் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம். வேரியஸ் ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. சேவ் பண்ணுறது. திஸ் பட்டன் வில் allow you to save your figures in the various form. நம்மளுடைய ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து வேரியஸ் ஃபார்மில் வந்து சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து சேவ் ஃபிகர்ஸ். அடுத்து ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ்.
ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ். ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ் என்னது? matplotlib allows you to create different kind of plot. இந்த matplotlib எதுக்காக different kind of plot வந்து நம்ம வந்து create பண்ணலாம். ranging from histogram and scatter plot to bar graphs and bar chart. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்டோகிராம்லேருந்து ஸ்கேட்டர் பிளாட்லேருந்து பார் கிராஃப் மாற்றிக்கலாம் அல்லது பார் சார்ட் மாற்றிக்கலாம். கிறிஸ்டோகிராம் அல்லது ஸ்கேட்டர் பிளாட் இதிலிருந்து பார் கிராஃப் அல்லது பார் சார்ட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைன் சார்ட். அப்படின்னா லைன் சார்ட் ஆர் லைன் கிராஃப் இஸ் ஏ டைப் ஆஃப் சார்ட். இது வந்து லைன் சார்ட் அப்படின்னு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் சார்ட் which display the informations as a series of data points called marker. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் எப்படின்னா சீரீஸ் ஆஃப் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் சீரீஸ் அப்படின்னா வரிசையிலாக இன்ஃபர்மேஷன் வந்து வரிசையிலாக டிஸ்பிளே பண்ணோம். டேட்டா பாயிண்ட்ஸ் அதுக்கு பேர் வந்து மார்க்கர் அப்படின்னு அது பேர் என்ன சொல்லுவோம்? மார்க்கர் கனெக்டட் பை ஸ்ட்ரைட் லைன் segments. Straight lines அது வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் வருது. The line chart is often used to visualize the trend in data over interval of time. A time series, thus the line is often drawn chronologically. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் அவுட் கொடுக்கலாம், இன்டர்வல் டைம் கொடுக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் லைன் பிளாட். லைன் பிளாட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இம்போர்ட் பண்ணுது. இம்போர்ட் matplotlib.pyplot as plt. matplotlib வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அடுத்தது இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இயர் ஈக்குவல் டு என்னென்ன இயர்ஸ்? 2014, 15, 16, 17, 18. ஓகே. அடுத்து டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னா நம்ம என்னென்ன எவ்வளோ பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் ஒவ்வொரு இயர்லேயும் டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துலையும் எவ்வளோ டோட்டல் பாப்புலேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். plt.plot அப்படின்னு போட்டு இயர்ஸ் டோட்டல் பாப்புலேஷன், இயரும் டோட்டல் பாப்புலேஷனும் ஒவ்வொரு இயருக்கான. இது வந்து 2014, இது 2014, இது வந்து 15, இது 16, இது வந்து 17, 18. அதனுடைய டோட்டல் இயரும் டோட்டல் பாப்புலேஷனும் டிஸ்பிளே பண்ணுவோம். plt.title என்ன கொடுத்துருக்காங்க? இயர் as பாப்புலேஷன் இன் இந்தியா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டைட்டில் கொடுக்குமோ அது டைட்டில் வரும். இப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் as பாப்புலேஷன் இன் இந்தியா டைட்டில் வந்துச்சு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து plt.xlabel வந்து இயர். xlabel வந்து என்னென்னு பாரு. xlabel அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதனுடைய லேபிள் வந்து இயர். அடுத்தது plt.ylabel டோட்டல் பாப்புலேஷன், இதுதான் வந்து ஒய் ஆக்சிஸ், இதுதான் வந்து டோட்டல் பாப்புலேஷன் வரணும். சரி, அடுத்து plt.show டிஸ்பிளே பண்ணுறது. இந்த ஸ்பெல் தான் plt.title. ஸ்பெசிஃபை த டைட்டில் ஆஃப் த கிராஃப், இந்த கிராஃபோட டைட்டில். xlabel ஸ்பெசிஃபை த லேபிள் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் உடைய லேபிள். ஸ்பெசிஃபை த லேபிள் ஃபார் ஒய் ஆக்சிஸ் உடைய லேபிள். இதெல்லாம் வந்து நம்ம லேபிள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு இயர்லேயும் வந்து டோட்டல் பாப்புலேஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த சார்ட் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பார் சார்ட். அடுத்து என்ன சார்ட்டு? பார் சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a bar plot or bar chart is one of the most common type of plot. வந்து என்ன plot அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார் சார்ட். என்ன சார்ட்டு? பார் சார்ட். It show the relationship between the numerical variable and categorical வேரியபிள். நியூமரிக்கல் வேரியபிளுக்கும் கேட்டகரி வேரியபிளுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். நியூமரிக்கல் வேரியபிள் அண்ட் கேட்டகரி வேரியபிள்.
Bar chart represents categorically data with a rectangular bar. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. அது வந்து ரெக்டாங்குலர் பாராக இருக்கும். ஈச் பார் ஹேஸ் ஹைட் அண்டு கரஸ்பாண்ட் டு த வேல்யூ இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ். ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒரு ஹைட் வேல்யூஸ் இருக்குது. The bar can be plotted vertically or horizontally. இந்த பாரோட பிளாட் பார்த்தீங்கன்னா ஒன்று வெர்டிகலாக இருக்கும் இல்லைன்னா ஹரிஜான்டலாக இருக்கும். It is useful when we want to compare a given numeric value on the different categories. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதிலே வந்து கம்பேர் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். To make a bar chart with matplotlib, we can use the plt.bar function. plt.bar function தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் matplotlib.py plot as plt நம்ம வந்து matplotlib வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து லேபிள் ஈக்குவல் டு என்ன லேபிள்ஸ் நேம் என்னென்ன இருக்குது? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ். இது வந்து லேபிள். இது எல்லாமே வந்து லேபிள். அது எக்ஸாக்சிஸ் லேபிள் இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூசேஜ் 79.8, 67.3, 77.8, 68.4, 70.2, 88.5. இதெல்லாம் வந்து யூசேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் வந்து 79.8. இதுதான் வந்து தமிழ். இது வந்து இங்கிலீஷ் ரேஞ்ச் என்ன 67.3. இங்கிலீஷ். மேக்ஸ் என்ன 68.4. இது வந்து 70.2. இது வந்து 88.5. இது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சு. y பொசிஷன் ஈக்குவல் டு ரேஞ்ச் லென் லேபிள்ஸ். லேபிளுடைய ரேஞ்ச். ஸோ கிரியேட்டிங் யுவர் பார் பிளாட் plt.bar y பொசிஷன் யூசேஜ். யூசேஜ் என்ன, y பொசிஷன் என்ன. plt.xsticks y பொசிஷன் லேபிள். plt.y லேபிள் வந்து ரேஞ்ச். y லேபிள் வந்து என்னது ரேஞ்ச். ஸோ y லேபிள் கொடுத்தோன்னா ரேஞ்ச் வரும். plt.title என்ன கொடுத்துருக்காங்க மார்க்ஸ். plt.show டிஸ்பிளே பண்ணது அவுட்புட் வருது. The above code representing the following. லேபிள் வந்து ஸ்பெசிஃபை த லேபிள் ஃபார் பார். லேபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன லேபிள் வருமோ. யூசேஜ் வந்து அசைன் வேல்யூஸ் டு த லேபிள் ஸ்பெசிஃபைட். வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். எக்ஸ்டிக்ஸ் டிஸ்பிளே த டிக் மார்க் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த வேல்யூ ரெப்ரசன்டட். தென் ஸ்பெசிஃபை த லேபிள் ஃபார் ஈச் டிக் மார்க். இது வந்து டிக் மார்க் எக்ஸ்டிக். ஸோ ரேஞ்ச் வந்து கிரியேட் எ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர். ரேஞ்ச் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்து வரிசையிலாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார் கிராஃப் அண்ட் ஹிஸ்டோகிராம் ஆர் டூ வேஸ் டு டிஸ்பிளே த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் டயக்ராம். நம்ம வந்து டயக்ராமில் வந்து டேட்டா வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னா டூ வேல. ஒன்று வந்து பார் கிராஃப், இன்னொன்று ஹிஸ்டோகிராம். இந்த ரெண்டு வேல தான் வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்டு பார் கிராஃப். The difference between histogram and bar graph follows. Histograms refers to graphical representation. Histogram அப்படின்னா என்னது graphical representations. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம the display the data by way of bars to show the frequency of numerical data. ஸோ நியூமரிக்கல் டேட்டா வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி நம்ம என்னங்க சொல்லுவோம். பார் கிராஃப் இஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். பார் கிராஃப் அப்படிங்கிறது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா தட் யூஸ் பார் டு கம்பேர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். பார் கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா பார் இருக்கும்,
different categories data வந்து compare பண்ணுறோம். Histogram represent the frequency distribution of continuous variable. இது வந்து frequency continuous variable இதை யூஸ் பண்ணுறோம். Conversely, the bar graph is diagrammatic comparison of discrete variable. இது வந்து discrete variable. இதில் பார்த்தீங்கன்னா வந்து diagrammatic comparison. Histogram presents numerical data. Numerical data அதை வச்சு தான் நம்ம வந்து histogram present பண்ணுறோம். Whereas bar graph show the categories data. Bar graph அப்படிங்கிறது category data. The histogram is drawn in such a way that there is gap between the bar. On the other hand, there is a proper spacing between the bar and the bar graph that indicate the discontinuously. இது மாதிரி கேப் விட்டு பிட்வீனில் இருக்கும், ஸ்பேஸ் விட்டுருக்கணும். இந்த ஐட்டம் ஆஃப் கிறிஸ்டோகிராம்ஸ் ஆர் நம்பர். கிறிஸ்டோகிராம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் விச் ஆர் கேட்டகரிஸ் டுகெதர் டு ரெப்ரசன்ட் த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா. ஆஸ் ஆப்போசிட் டு த பார் கிராஃப் ஐட்டம்ஸ் ஆர் கன்சிடர் இண்டிவிஜுவல் என்ட்ரிஸ். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு என்ட்ரிஸையும் நம்ம வந்து கேதர் பண்ணணும். ஸோ இன் த கேஸ் ஆஃப் பார் கிராஃப், the quick command to rearrange the block from high to lowest, but is diagram histogram this cannot be done as they are shown in the sequence of classes. The width of the rectangular block in a histogram பார்த்தீங்கன்னா வந்து rectangular block எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட width may or may not be the same while the width of the bar. So width of the bar width of the rectangular block வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும், ஆல்வேஸ் சேம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை சார்ட். அடுத்து என்னது பை சார்ட். The pie chart is probably one of the most common type of chart. Which one is the most common type of pie chart? It is a circular graphic. இது வந்து circular shape இருக்கும், which is divided into slice to illustrate the numerical proportion. Next பார்த்தீங்கன்னா நம்ம வந்து the points of the pie chart is to show the relationships of parts out of the whole. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் இன்னொரு பார்ட்ஸ்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். To make a pie chart with a matplotlib, we use the plt.py ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும். plt.py ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். And auto PC1. Parameters allows you to display the percentage values using the Python string formatting. எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா import matplotlib.py plot as plot. இது மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். சைஸ் வந்து 89, 80, 90, 100, 75. அடுத்த லேபிள் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், சிஎஸ். plt.x axis அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து set accept dot set accept equal to slow. plt dot show கொடுத்தோம். ஸோ டிஸ்பிளே பண்ணுவோம், அவுட்புட் இது மாதிரி வரும். இதான் வந்து பை சார்ட். பை சார்ட்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். இது வந்து மேக்ஸு, இது இங்கிலீஷு, தமிழ், சோசியலு, சயின்ஸு. ஸோ இதுதான் வந்து பார் சார்ட். இது வந்து பை சார்ட். இது